நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போது வெள்ளிக்கிழமை படத்தின் திரை விமர்சனம். வெள்ளிக்கிழமை படத்தில் மைம் கோபி, தீனா, அனீஷ் மாசிலாமணி, ராமச்சந்திரன் துரைராஜ், கலையரசன், சித்ரா சேனன், சிந்து குமரேசன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அனீஷ் மாசிலாமணி தயாரித்திருக்கும் படம் வெள்ளிக்கிழமை. ஜானி நாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். டுமே இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஹரி வெங்கடேஷ். இந்த படத்தின் கதை என்ன? 2 தாதாக்கள் மோதிக்கொள்வது, இடையிலே காதலர்கள் காதலிப்பது என்று கதை சொல்லியிருக்கிறார்கள். சொல்ல முடியாத கதை. நீங்களே சினிமா தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நாகர்கோவில் குளச்சலிலிருந்து வந்த இளைஞர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் அனுபவசாலிகளாக இருந்தால் பரவாயில்லை. சினிமாவை எடுப்பது பெரிதல்ல, இயக்குவது பெரிதல்ல, நடிப்பது பெரிதல்ல. ஆனால் மிகச்சிறந்த கதையை எழுதி அதை அனுபவமுள்ள திரைக்கதையோடு இணைத்து செய்தால்தான் படம் நன்றாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் டுமே. அதாவது நிறைய இசைக்கருவிகளை போட்டு கம்ப்யூட்டரில் கொடுத்து அதிலிருந்து வெளிப்பட்டு இசையமைத்திருக்கிறார். என்னங்க டுமேன்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு சிரித்தார். பதிலே சொல்லவில்லை. மற்றபடி இந்த படத்தில் நடித்த மைம் கோபி, தினா எல்லோரும் தங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். கடமை செய்தாங்கன்னா பாத்திரத்தை உள்வாங்கி நடித்தார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. சம்பளம் வாங்கியிருக்கிறார்கள், கடமைக்கு நடித்து போயிருக்கிறார்கள். ஜானி நாஷ் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை படம் பிடித்து கொடுத்திருக்கிறார். ஹரி வெங்கடேஷ் கதை எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த கதையை என்ன கருத்து சொல்ல வர்றீங்கன்னு கேட்டேன். அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. வெள்ளிக்கிழமை படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் வெள்ளிக்கிழமை படத்துக்கு 100க்கு 25 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.